ஸ்ரீ மகா பெரியவா சச்சரித்தம் 7ஆம் அத்தியாயம். பிக்ஷா வந்தனத்தை இன்னொரு நாளைக்கு வச்சுக்கலாம். அக்காலத்தில் ஸ்ரீமடத்து சிப்பந்திகளுக்கு சம்பளம் மிக மிக குறைவு. பெரியவாளிடம் கொண்ட அதீத பக்தி பிரேமை ஒன்றினாலேயே சம்பளத்தை குறித்து கவலையே படாமல் தங்கள் பணிகளை பல பேர் தொடர்ந்து செய்து வந்தார்கள். எப்பேற்பட்ட உயர்ந்த மனசு! அப்படி குருநாதரின் சேவைக்கென்றே ஸ்ரீமடத்தில் சமையல் கைங்கரியம் செய்து கொண்டிருந்தவர் ஸ்ரீ கணேசையர். ஸ்ரீமடத்தின் கஷ்ட நஷ்டம் தெரிந்தோ அல்லது தெரியாமலோ வருபவர்கள் அத்தனை பேருக்கும் அசராமல் முகம் சுளிக்காமல் சமையல் செய்து பரிமாறியவர் இந்த கணேசையர். மாமாங்கத்தின் போது அன்னதான சிவன் என்ற மகாத்மா 1,00,000 பேருக்கு மேல் போஜனம் செய்வித்தார் என்றால், கணேசையர் ஸ்ரீமடத்திற்கு வரும் 1000 பேருக்கு தன்னுடைய சின்ன உதவியாளர் குழுவை வைத்து கொண்டு குரு கைங்கரியமாக சமைத்து போட்டார். பெரியவாளின் அனுகிரகம் இவருக்கு பரிபூரணம். பின்னாளில் ஸ்ரீமடம் கும்பகோணத்திலிருந்து காஞ்சிபுரம் வந்ததும் ஒரு நாள் பக்தர்களுக்கு தரிசனம் கொடுத்து கொண்டிருந்தார் பெரியவா. சுமார் 50-55 வயது மதிக்கத்தக்க ஒரு பக்தர் வந்து பெரியவாளை நமஸ்காரம் செய்தார். பெரியவா, என் பேரு நடேசன். கும்பகோணத்துல மடத்துல சமையல் பண்ணிட்டு இருந்தாரே கணேசையர், அவரோட பிள்ளை. பெரியவா சற்று நிமிர்ந்து உட்கார்ந்தார். நீ இப்போ என்ன பண்ற? சமையல் தான். வேறு எந்த தொழிலையும் கத்துக்க அவகாசமே கிடைக்கல. குழந்தையிலேருந்து கஷ்ட ஜீவனம். பின்ன ஏன் செலவு பண்ணிட்டு இவ்வளவு தூரம் வந்த? பொண்ணுக்கு கல்யாணம் நிச்சயமாயிருக்கு. பெரியவாதான் உதவி பண்ணணும். பெரியவா விழிகளை மூடிக்கொண்டார். பெரியவாளின் உள்ளத்தில் தான் குழந்தை சுவாமியாக இருந்தபோது கும்பகோணம் ஸ்ரீமடத்திலிருந்த கணேசையர் சாம்பார் வாளியோடு ஓடி ஓடி பரிமாறியது தெரிந்ததோ என்னவோ. பெரியவா எதுவும் பேசவில்லை. பேசாமலேயே கருணையை வர்ஷிப்பது தானே பகவானின் சுபாவம். அடுத்த சில நிமிஷங்களில் பெரியவாளுக்கு அறைக்கு பிக்ஷாவந்தனம் செய்வதற்காக மெட்ராஸிலிருந்து ஒரு பெரிய பணக்காரர் குடும்ப சகிதம் வந்தார். ஜெகதீசா, நான் சொன்னா கேப்பியா? உத்தரவிடுங்கள் பெரியவா. உன்னோட பிக்ஷாவந்தனத்தை இன்னொரு நாளைக்கு வச்சுக்கலாம். இப்போ இதோ நிற்கிறார் பாரு, இவரோட பொண்ணு கல்யாணத்துக்கு ஒன்னாலான உதவியை பண்ணேன். மகாபாக்கியம் மகாபாக்கியம். ஸ்ரீ ஜெகதீசன் கன்னத்தில் போட்டு கொண்டார். நடேசனை தனியாக அழைத்து சென்று அவருடைய மேல் துண்டை பிடித்து கொள்ள சொல்லி தன்னுடைய பர்சில் இருந்த நோட்டு கத்தைகளை அப்படியே கொட்டினார். ஒரே ஒரு ரூபா மட்டும் வச்சு தரேன் சரியா? அவருடைய மனைவி தன் கையில் இருந்த ஒரு ஜோடி தங்க வளையல்களை கழட்டி கொடுத்தாள். நடேசனுக்கு கண்கள் ஆறாக பெருகியது. பெரியவாளுடைய ஆசீர்வாதத்துடன் அவர் மகளுக்கு ஆவணியில் ஒரு குறையுமில்லாமல் திருமணம் நடந்தது. தம்பதியாக பெரியவாளை வந்து நமஸ்காரம் செய்தார்கள். பிறகு ஐப்பசி மாதம் பெரியவாளை தரிசனம் பண்ண வந்தார் நடேசன். இந்த முறை எதுவுமே பேசாமல் கொஞ்சம் தள்ளி நின்று கொண்டு பெரியவாளின் திருமுகத்தை தரிசனம் பண்ணி கொண்டிருந்தார். வழக்கம் போல் நல்ல கூட்டம். பெரியவாளுக்கு சமர்ப்பித்திருந்த வேஷ்டி, புடவை, மலர்கள், பழங்கள் எல்லாம் பெரிய பெரிய மூங்கில் தட்டுக்களில் இருந்தன. பெரியவா பாரிஷதர் ஒருவரை அழைத்தார். இந்த வேஷ்டி, புடவை, பழம் எல்லாத்தையும் எடுத்து நடேசன்ட்ட கொடு. அதன் மேல் கை நிறைய குங்குமத்தை அள்ளி போட்டார். நடேசன் கண்களில் கண்ணீர் வழிய ஓடி வந்து நமஸ்காரம் பண்ணி வேஷ்டி புடவையை வாங்கி கொண்டார். தாயினும் சால பரிந்து என்பது இதுதானே. இரு இன்னும் என்னோட அனுகிரகம் முடியலை என்று கூறாமல் கூறுவது போல் பெரியவா தன் பார்வையை சுழல விட்டார். அவருடைய பார்வை டக்கென்று ஒருவர் மேல் அப்படியே பதிந்து நின்றது. நீ மோதிரம் போட்டுருக்கியோ? ஆமாம் பெரியவா. அதை கழட்டி இவனுக்கு கொடுப்பியா? மோதிரம் நடேசனுக்கு வந்தது. இப்போது நடேசனுக்கு பிரசாதம் கொடுத்து ஆசீர்வாதம் செய்து அனுப்பினார். கை கொள்ளாமல் மனசு கொள்ளாமல் பெரியவாளுடைய அன்பையும் அனுகிரகத்தையும் வழிய வழிய சுமந்து கொண்டு நடேசன் சென்றார். அவர் போனதும் கொஞ்ச நேரம் அவரையே பார்த்து கொண்டிருந்து விட்டு அங்கிருந்தவர்களிடம் நடேசனின் நிலையை எடுத்து கூறினார். இவனோட பொண்ணுக்கு தலை தீபாவளி. பாவம், கையில காசு கிடையாது. இவனுடைய அப்பா கணேச ஐயர் அந்த காலத்துல நம்ம மடத்துக்கு ஏராளமா கைங்கரியம் செஞ்சிருக்கார்.
ஹெட் குக்னா மாத சம்பளமே 3 ரூபாயோ 4 ரூபாயோ தான். உழைப்புன்னா அப்படி ஒரு உழைப்பு, காசுக்காக இல்லை, நம்ம ஆச்சாரியாலோட மடத்து மேலே இருந்த பிடிப்புனால. இப்படி வாழ்நாள் முழுவதையுமே தியாகம் பண்ணி மடத்துக்கு உழைச்சவாளை நினைச்சிருந்தாலே புண்ணியம். சுற்றி நின்றவர்கள் நெகிழ்ந்து போனார்கள். 7ஆம் அத்தியாயம் நிறைவடைந்தது.